இது இனிதுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்றைக்கி நான் சூடாக சாதம் வடிச்சிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். அப்புறம் நல்லா இன்றைக்கி மிளகு ரசம் வச்சுருக்கேங்க இன்றைக்கி. நல்லா மிளகு ரசம், அப்புறம் பொட்டுக்கடல தேங்காய் துவையலுங்க. இது வெறும் பொட்டுக்கடல தேங்காய் போட்டு துவையல் அரைச்சி வச்சுருந்தேன். இது ரசத்துக்கு காரக்குழம்பு நல்லாயிருக்குங்க. அப்புறம் காரக்குழம்புங்க. இன்றைக்கி வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு காரக்குழம்பு வச்சுருக்கேங்க. எந்த காயும் போடல, ப்ளைனாக வெறும் பூண்டு வெங்காயம் மட்டும் போட்டு வெந்தய குழம்புன்னு சொல்கிறோம் நாங்கள். அது மாதிரி ஒரு சின்ன காரக்குழம்பு வச்சுட்டு, இதுக்கு அந்த தேங்காய் துவையல் சப்ளிமெண்ட்டாக இருக்குங்க. ரசத்துக்கும் நல்லாயிருக்கும், இதுக்கும் நல்லாயிருக்கும். அதாங்க இந்த பொட்டுக்கடல துவையல்னு சொல்லுவாங்க, தேங்காய் துவையல்னு சொல்லுவாங்க. இது தேங்காய் துவையல், பொட்டுக்கடல தேங்காய் துவையல் எங்கள் வீட்டில். இதை அரைச்சிட்டு அதான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு சாப்பிட்றதுக்கு. அப்புறம் வத்தல் வறுத்துருக்குங்க. இதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு ஈஸி சமையல். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.